இன்னைக்கு நாம ரொம்ப சுலபமா செய்யற மாதிரி 7 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு துளி கூட எண்ணெய் எதுவுமே வேண்டாம். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. செய்யறதும் ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க. ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம கம்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான அடை ரெசிபி பார்க்கலாம். இது ஸ்வீட் தான். குழந்தைங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஆரோக்கியமான ஸ்நாக் ரெசிபியை செய்யறதுக்கு 1 கப்பு கம்பு எடுத்துக்கோங்க. இது 250 கிராம் இருக்கும். இப்போ இந்த கம்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட தண்ணியும் சேர்த்துட்டு இந்த கம்பை 2-3 தண்ணி அலசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியில சேர்த்துட்டு அந்த தண்ணி எல்லாமே கீழே வடிகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில இந்த கம்பை சேர்த்து விரிச்சிட்டு ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கம்பை காய விட்டுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. தண்ணி எல்லாமே வடிஞ்சிட்டு லைட்டா ட்ரை ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப ட்ரை ஆகணும்லாம் தேவையில்லை. இப்போ இந்த கம்பை ஒரு கடாயில சேர்த்துடுங்க. கடாயில சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு கம்புல இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு இது போல நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரம் இதை வறுத்துக்கோங்க. இது வறுபடும் போது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சுட்டு லைட்டா பொடுன்னு சத்தம் வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கம்பை ஒரு பிளேட்ல தட்டிட்டு இதை ஆற வச்சிடுங்க. கம்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா நைஸா பவுடர் மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த கம்பு மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். இது கூட 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க சர்க்கரையை லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துட்டு இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா விரவிக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு கொஞ்சம் லூஸா விரவி எடுப்போம்ல, அதே மாதிரி பக்குவத்துக்கு மாவு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி விரவிக்கோங்க. இப்போ மாவை நல்லா விரவி எடுத்தாச்சு. இப்போ மாவை நல்லா விரவினதுக்கு அப்புறமா அடுப்புல ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு தீயை குறைச்சி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கையில ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கைக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிட்டு ஓரங்கள்ல லைட்டா வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், அதை லைட்டா லெவல் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது போல ரெடி பண்ணிட்டு இப்போ தோசைக்கல்ல இதை வச்சிடுங்க. இப்போ இன்னொன்னும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. கையில கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டையா உருட்டிட்டு 2 கைக்குள்ளேயும் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. அழுத்தினதுக்கு அப்புறமா ஓரங்கள்ல இருக்கிற வெடிப்பை இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. இப்போ இதை தோசைக்கல்லில் வச்சுட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போலவே ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல எல்லாத்தையுமே வச்சதுக்கு அப்புறமா கையால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கிறத திருப்பி போடுங்க. இது போல தோசை கரண்டி வச்சு திருப்பி போடுங்க. பாருங்க, இது போல லைட்டா செவந்திருக்கணும். செவந்து இருந்தால் தான் இது போல திருப்பி போடணும். செவக்கலைன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எதை வச்சிங்களோ அதுல இருந்து எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கிட்டு லைட்டா தோசை கரண்டியால ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இது வெந்து வரும்போதே வீடு முழுக்க நல்ல வாசனையா இருக்கும். நல்ல வாசனை இது போல 2 பக்கமும் செவந்ததுக்கு அப்புறமா இதை நீங்க வெளியில எடுத்துருங்க. பாருங்க, பாக்குறதுக்கு பிஸ்கெட் மாதிரியே இருக்கு. என்னோட குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தப்போ அவங்க பிஸ்கெட் சொல்லிட்டு கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்டாங்க. கம்புல ரொம்ப ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே கம்பு அடிக்கடி எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நாம கருப்பு உளுந்து வச்சு உருண்டை ரெசிபி பார்க்கலாம். களி செஞ்சு கொடுத்து சாப்பிடாதவங்க கூட இந்த உருண்டையை சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் அரிசியோட தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 1 மணி நேரம் அரிசியை ஊற விட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஊறின அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்புல அரிசி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க.
இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஃபேனுக்கு கீழே காய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 கப்பு கருப்பு உளுந்து அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்துட்டு உளுந்த நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் உளுந்து அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசிலை வச்சுட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க அரிசி ஓரளவுக்கு காஞ்சாச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு கடாயில் இந்த மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இந்த அரிசி மாவை நல்லா வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு இந்த மாவு இது போல உதிரி உதிரியாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டா போதும். இப்போ மாவை வறுத்தாச்சு. வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை மாதிரி ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவை. இப்போ இதோட 2 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட இனிப்புக்காக நான் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக சர்க்கரையும் எடுத்துக்கலாம். கருப்பட்டியில் செய்யும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இது மாதிரி துண்டா இருக்கிற கருப்பட்டியில் 1.5 துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. 1.5 துண்டு கருப்பட்டியும் நல்லா இனிப்பாக தான் இருக்கும். இது மாதிரி கிரீட்டரில் வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு தேங்காயை லைட்டாக இது மாதிரி செவக்க வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த உளுந்து பாருங்க நல்லா சுண்டல் மாதிரி வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்திருந்த தண்ணியும் கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறதோட இந்த உளுந்தையும் சேர்த்துக்கோங்க. உளுந்து வேக வச்சதுல தண்ணி எதுவும் இருந்ததுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்க வேண்டாம். வெறும் உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா விரவுனதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில லைட்டா எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தொட்டு தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கைக்குள்ள வச்சு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்துல உருண்டை செஞ்சிருக்கோம். இந்த உளுந்து உருண்டை ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அடுத்து நாம மைதா கோதுமை இல்லாம துளி கூட எண்ணெய் இல்லாம ரொம்பவே ஹெல்த்தியான அப்பம் செய்ய போறோம். நல்லா பஞ்சு போல நல்ல ருசியா இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1.5 கப்பு பச்சரிசி அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்க 1 கப் அரிசியே செய்யலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் மூடி போட்டு அரிசியை ஊற விட்டுடுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்துல எந்த கப்பால அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரையை இது போல பொடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்புல வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையா கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரை முழுமையா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடுங்க. இப்போ இந்த சர்க்கரை பாக ரெடி பண்ணி ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம்ல அந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துக்கோங்க. வடிச்சு எடுத்துட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இப்போ இதோட எந்த கப்பால அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப்பு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் சோறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல சர்க்கரை பாகு அது ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துக்க கூடாது. லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ இதோட 1 கைப்பிடி அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு இல்லைன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. மாவோட பக்குவத்தை பாருங்க, இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குழிலையுமே மாவு ஊற்றி தட்டில் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலையை இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க. இந்த மாதிரி தூவுறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இட்லி தட்டில் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க.
இப்போ இது போலவே வீட்டில் சின்ன சின்ன கிண்ணி இருந்துச்சுன்னா அந்த கிண்ணிலேயே இந்த மாவை ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். கிண்ணில மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நிலக்கடலை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடாயில் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா உள்ள இட்லி தட்டை வச்சுட்டு இந்த கிண்ணி எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. கிண்ணியில் வந்து மாவு அதிகமாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அதை பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் இருக்கிறது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்துடும். வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு வந்து மேலே லைட்டாக இந்த மாதிரி வெடிச்சிருக்கும். இந்த மாதிரி வெடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு குத்தி கூட பார்க்கலாம். பச்சை மாவு இல்லைன்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இட்லி தட்டில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஸ்பூனால் லைட்டாக எடுத்து விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி போலவே நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கிண்ணியில் வச்சுருந்ததையும் காமிக்கிறேன் பாருங்கள். கிண்ணியில் வச்சுருந்ததும் ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த ஓரங்களை இந்த மாதிரி விரலால் எடுத்து விட்டுடுங்க. விரலால் எடுத்து விட்டுட்டு அப்படியே கையில் கமத்திட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்துடும். இதுவும் நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம அவல் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சும்மா அவலை விரவி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு 1/2 கப்பு நிலக்கடலை சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான் சேர்த்துருக்கேன். வறுத்த கடலையாக இருந்தால் லைட்டாக சூடாகிற வரைக்கும் இதை வறுத்துக்கிட்டால் போதும். வறுக்காத கடலையாக இருந்தால் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்டதும் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இப்போ இந்த கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு அதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இது போல் ஓரளவுக்கு தோலை எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1/2 கப்பு பொரிக்கடலையும் சேர்த்துட்டு பொரிக்கடலையும் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த பொரிக்கடலையை ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கோம்ல நிலக்கடலை, அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே ஆற விட்டுடுங்க. இப்போ அதே கடாயில் 1 கப்பு அவல் சேர்த்துக்கோங்க. நான் சம்பா அவல் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அவலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தீயை குறைச்சி வச்சு இந்த அவல் கொஞ்சம் மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கையில் எடுத்து பொடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிஞ்சு போகணும். இப்போ அவலையும் ஒரு பிளேட்டில் தட்டிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ அதே கடாயில் 1/2 கப்பு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காயோட ஈரப்பதம் போயிட்டு தேங்காய் லைட்டாக செவந்து வர வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு தேங்காயையும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயை இது போல் வறுத்து செய்யும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காயை வறுத்ததுக்கு அப்புறமா அதையும் ஆற விட்டுடுங்க. இப்போ அதே கடாயில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிக்கக்கூடிய நேரத்திலேயே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம்ல அவல், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து வச்சிருக்க தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு ரவை பக்குவத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல நிலக்கடலையும் பொரிக்கடலையும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக ஒரு தட்டில் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறத நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக திருன்னு இருக்கணும். இப்போ பாருங்க, நம்ம கரைய வச்சிருந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க அவல் தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி இல்லாமல் அழகாக ஸ்பீடாக கலந்து விட்டுக்கோங்க. இதை சேர்த்ததுமே டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால இதை டக்குன்னு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பொரிக்கடலை நிலக்கடலை பொடியையும் சேர்த்துட்டு டக்குன்னு கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி தீயை குறைச்சி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா அரைச்ச கடலையை தனியா ஒரு தட்டில் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்கணும்னு தேவையே இல்லை. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் வெதுன்னு சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க.
வெறும் அவளையும் தேங்காயும் நீங்கள் விரவி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கடலையை பொடிச்சு போட்டு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நிலக்கடலை பொரிக்கடலைலாம் வறுத்தரைச்சி சேர்த்துருக்கோம். அது சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 2 கப்பு பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சீனியையும் சேர்த்து செய்யலாம். இப்போ இது கூட 1 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா கையில் எடுத்துட்டு இது மாதிரி பிடிச்சு பாருங்க, பிடிக்க வரணும். ஒருவேளை இது போல நல்லா பிடிக்க வரல அப்படின்னா எக்ஸ்ட்ராவா கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டில் இது போல பிளேட் இருக்குன்னா பிளேட் எடுத்துட்டு அதில் நெய் தடவிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கேக் டின் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்தை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே மாற்றினதுக்கு அப்புறமா கையால் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து லெவல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து லெவல் பண்ணிக்கோங்க. கையால் லெவல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு இது போல் அழகாக லெவல் பண்ணிக்கோங்க. ஸ்பூனை எடுத்து லெவல் பண்ணும்போது நல்லா டைட்டாக செட் ஆகி வரும். அதே நேரத்தில் லெவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு கூட நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் லெவல் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா உடனே கெட்டு போயிடும். கெட்டு போகாமல் இருக்கணும்னா தேங்காயை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்து இதை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. குழந்தைங்க மிட்டாய் கேட்டாங்கன்னா இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதோட உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக. அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாயாசமே தோத்து போகிற சுவையில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பால் கொழுக்கட்டையை செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு 30லேருந்து 60 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்புல இருந்து பாதியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது போல நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததும் கரண்டி வச்சு கைவிடாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு எல்லாமே அழகா ஒன்று சேர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு இந்த மாவு எல்லாத்தையுமே மாத்திக்கோங்க. மாவை மாத்திட்டு மூடி போட்டுட்டு இந்த மாவு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா மாவை கையால நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. கையில சூடு பிடிக்கிற மாதிரி இருந்தா இடையிடையா கையை தண்ணியில நனைச்சிட்டு மாவை விரவிக்கோங்க. அப்போ கை ரொம்ப சூடாது. இப்போ மாவை நல்லா சாஃப்டா விரவியாச்சு. மாவை விரவினதுக்கு அப்புறமா அதுல இருந்து இந்த அளவுக்கு மாவை எடுத்து 2 கைக்கும் நடுவில் வச்சுட்டு நல்ல பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசா வேண்டாம், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே அழகா உருட்டி வச்சாச்சு. விரவி வச்சிருந்த மாவுல மட்டும் கொஞ்சமா எடுத்து இது போல ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமா தேங்காயை இது போல சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சேர்த்துட்டு தேங்காய் லைட்டா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டா செவந்ததும் கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா செவக்கிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இது போல நல்லா செவந்ததும் எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு ஒரு தட்டுல வச்சுட்டு இதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய நெய் கூட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்ததுல கடலைப்பருப்பு கொஞ்சமா மீதி இருந்துச்சுல அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க.
தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கோம்ல மாவு உருண்டை, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா உருண்டைகளுமே இந்த தண்ணியில மூழ்கிற மாதிரி லைட்டா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்திருந்த உருண்டைகள் எல்லாமே அழகா வெந்துட்டு மேல மிதந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல வச்சிருந்தோம்ல, அது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தீயை குறைச்சு வச்சுட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்ததுமே கைவிடாம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே லைட்டா இது போல கிரீமியா இறுகி வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா இது கூட வாசனைக்காக 2-3 ஏலக்காயை இடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கெட்டியான பசும்பாலை காய்ச்சி ஆற வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி, தேங்காய், கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சதுமே காலி ஆயிடும். பாயாசமே தோத்து போற டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இது போல நான் சொன்னது மாதிரி அப்படியே இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பசும்பால் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப்ல வச்சுக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். அடுத்து நாம அரிசி மாவு வச்சு ரொம்ப சுலபமா 2-3 நிமிஷத்திலேயே செய்யற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்லயே ரெடி பண்ண வறுத்த அரிசி மாவு. உங்ககிட்ட கடையில வாங்கின மாவு இருந்துச்சுன்னா நீங்க அதுலயும் செய்யலாம். வறுத்த அரிசி மாவுல செஞ்சுக்கோங்க. இப்போ இது போல ஒரு ஏலக்காய் எடுத்துட்டு அதுல இருக்கிற விதை எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுடர் மாதிரி இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. சீனிக்கு பதிலாக நீங்க சர்க்கரையை நல்லா பொடியா இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டா தண்ணி விட்டு கரைச்சி வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வச்சு லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது. நம்ம சீனி சேர்த்துருக்கோம். சீனி கரையும் போது லைட்டாக தண்ணி விட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாவை நல்லா விரவிக்கோங்க. தேவைக்கு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மாவை நல்லா விரவிக்கோங்க. இப்போ பாருங்க, மாவு நல்லா விரவி எடுத்தாச்சு. மாவை நல்லா விரவினதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு பாருங்க. பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப மாவு டைட்டாவும் இருக்கக்கூடாது, லூஸாவும் இருக்கக்கூடாது. அதுக்கு இடப்பட்ட பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து விரவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து இன்னொரு கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி வடை போல தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது போல தட்டி எடுக்கும்போது ஓரங்கள்ல லைட்டா வெடிப்பு இருந்த மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுப்புல ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு மிதமான தீயில வச்சுட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க மாவை இது போல ஒன்னொன்னா தோசைக்கல்ல சேர்த்துக்கோங்க. தோசைக்கல்ல எண்ணெய் எதுவுமே தடவ வேண்டாம். மாவை வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வண்ணமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா விரலால இந்த மாதிரி பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்க முழுமையா மிதமான தீயில வச்சு வேக வைங்க. அப்பதான் உள்ள இருக்கிற மாவு எல்லாமே சூப்பரா வெந்துட்டு வெளியில நல்ல முறுமுறுப்பா வரும். கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு தோசை கரண்டி வச்சு லைட்டா பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மிதமான தீயில வச்சுட்டு அடுத்த பக்கமும் செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எடுத்து திருப்பி பாருங்க. இது போல செவந்து இருந்துச்சுன்னா இது வெந்துடுச்சு. இப்போ எல்லாமே அழகா வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணுன்னா எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க.
டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சதுமே காலி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை நாங்கள் போல்னு சொல்லுவோம். நீங்கள் இதை எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.